அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை பத்தி தான் பார்க்க போறோம். 18ஆம் தேதி நடந்த அந்த சோக நிகழ்வுக்கு அப்புறமா 3 நாளைக்கு அப்புறமா தெய்வானை இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு. ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கு. எல்லாரோட கூட்டு பிரார்த்தனையால தான் இது நடந்திருக்கு. ஏன்னா அந்த யானையும் நல்லபடியா இருக்கணும். அவங்க வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால அவங்க அந்த யானை பார்த்துக்கிறவங்க எந்த அளவுக்கு வர முடியுங்கிறது எதுவுமே தெரியாம ரொம்ப அந்த யானையும் இந்த விஷயம் நடந்த அடுத்த நிமிஷத்துல தனியாவே அந்த ரூம்லயே அடைஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ அவங்க ஒரே நாள் தான் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து எல்லாமே சரியா பண்ணதும் அதுவும் கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. மைண்ட்ல கொஞ்சம் இருந்திருக்கும், ஓகே நம்ம மேல எதுவும் கோவம் இல்லை போல, நம்ம எதுவும் தப்பு பண்ணலைன்னு. ஆனாலும் அந்த வளர்த்த அந்த அண்ணா கண்டிப்பா அதுக்கு தெரியும். பிரார்த்தனை கண்டிப்பா எல்லாருமே நம்ம அந்த யானைக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் நம்ம ப்ரேயர் எல்லாருமே பண்ணியிருப்போம். கண்டிப்பா நம்ம நமக்கு பண்ணுற ப்ரேயர் எந்த அளவுக்கு பலன் தருமோ அதை விட கோடி மடங்கு நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணுற ஒரு ப்ரேயருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும். கடவுள்கிட்ட சீக்கிரம் ரீச் ஆகும். ஸோ இந்த விஷயத்தில் 2 முக்கியமான விஷயங்கள் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு விஷயம் அந்த அண்ணா அவங்க இறந்து போன உதயகுமார் அண்ணனோட அண்ணன், அவங்க செந்தில்குமார் சின்ன வயசுலேருந்து கூடயே வளர்த்து ஒன்றா வேலை பார்த்து இப்படி ஒரு விஷயம் நடந்த ஒரு நாள்லேயே இன்னொரு ஜீவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க அந்த யானையை குளிப்பாட்டி மனசுல எவ்வளோ ரணம் இருக்கும், எவ்வளோ துக்கம் இருக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த யானையை குளிப்பாட்டி அதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவன் நிஜமாவே அந்த அண்ணனுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வீரம் தைரியம் அப்படிலாம் சொல்றது அதை பண்ணுறது இதை பண்ணுறது கோபம் அதெல்லாம் கிடையாது. ஒரு எமோஷ்னலாக ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது அதை பிரேக் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் இந்த மாதிரி அந்த அண்ணன் பண்ணாங்கல்ல, இதுதான் நிஜமாவே தைரியம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவங்களுக்கு எவ்வளோ மனோதைரியம் இருக்கும். ஏன்னா அதே இடத்துல தான் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறமா அவங்க தம்பியையும் இழந்துட்டு இன்னொரு உறவினர் அவரையும் இழந்துட்டு அந்த இடத்துல மறுபடியும் அதே யானைக்கு எந்த யானையால் இப்படிலாம் நடந்துச்சோ அதே யானைக்கு நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அதை கையில் எடுத்து பண்ணுறதுக்கே எவ்வளோ ஒரு மனசில் ஒரு தைரியம் வேணும். 2வது விஷயம் நடந்த உடனே நிறைய பேர் கோயிலுக்கு வந்திருப்பாங்க. முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ போன மாதமோ எப்போவோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே தெய்வானையோட வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ரீல்ஸாவோ இல்லைனா ஷார்ட்ஸாவோ பண்ணுறாங்க. அது பண்ணும்போது ஒன்று அவங்க அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த உதயகுமாரன் அப்படிங்கிற அந்த பாகன் அந்த அண்ணாவோட போட்டோம் தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பண்ணும்போது அவங்க ஏதோ கேஷ் ஏதோ கவுண்ட் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி இருந்தால் அதை எடிட் பண்ணிடுங்க. இல்லைனா அந்த கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இது ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். எதனால அப்படின்னா எல்லாருமே கமெண்ட்ஸில் இப்படி நீங்கள் யானையை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் ரொம்ப கீழ்த்தரமாக பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. அடுத்தவங்களோட சிரிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் நம்ம காரணமாக இல்லாட்டாலும் கண்ணீருக்கும் கவலைக்கும் நம்ம காரணமாக இருந்துடவே கூடாது. அது ரொம்ப பெரிய பாவம். அவங்க ஃபேமிலி இப்போ ஃபோன் பார்க்கல, சோஷியல் மீடியா எதையுமே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. நியூஸ் லெவலில் வந்தது கூட அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. பட் ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் கழித்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் அவங்க பார்ப்பாங்க, இந்த ஃபீட்ஸில் இருக்கிறதெல்லாம். ஸோ அவங்களுக்கு 2 குழந்தைங்க வேறு இருக்காங்க, ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்க்கும்போது நம்ம அப்பாவை பற்றி என்ன போட்டிருக்காங்க, நம்ம இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில் இருந்த பர்சனை பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பார்க்கும்போதுமே அந்த கமெண்ட்ஸ்லாம் அவங்கள ரொம்ப ரணப்படுத்தும். இப்படிலாம் எழுதியிருக்காங்களே, நமக்காக தானே நம்ம ஃபேமிலியில் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் இப்படிலாம் நம்ம அப்பாவை பற்றி பேசியிருக்காங்களே, இப்படி பேசியிருக்காங்களேன்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு பதிலாக இதெல்லாம் ரொம்ப அவங்கள மேலும் மேலும் காயப்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. அல்லது கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா எடிட் பண்ணி இந்த வீடியோஸை அப்லோட் பண்ணுங்கள். ஆர் அப்லோட் பண்ணாமல் விட்டுருங்க. ஒருவேளை அவங்க கேஷ் என்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தால். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே தம்பி இப்படி ஆனதுக்கப்புறம் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை, இவரும் இப்படி தான் அவர் போல், அதை கொண்டு காட்டில் விடுங்க, தோட்டத்தில் விடுங்க, என்னெல்லாமோ போடுறாங்க. பட் எல்லாமே அந்த க்ளோஸாக இருக்கிற அந்த கோயில் நிர்வாகத்துக்கு தெரியும். அந்த பாகனாக இருக்கிற அவரே இல்லை என் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் இப்படி பண்ணிடுங்கன்னு அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறது வேறு. இது நம்ம வெளியிலேருந்து புகுத்துறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நம்ம ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறோன்னு எல்லாமே நம்ம ஷேர்
ஷேர் பண்ண முடியாது, ஷேர் பண்ணக்கூடாது. அது அடுத்தவங்கள காயப்படுத்தாத வரைக்கும் நம்மளோட ஒப்பீனியன்ஸ், நம்மளோட சஜஷன் எல்லாமே நம்ம யார்ட்டனாலும் சொல்லலாம். காயப்படுத்திருச்சுன்னா அது வந்து அவங்களோட ரைட்ஸையும் அவங்க மனசை புண்படுத்தின மாதிரி தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு கீழ்த்தரமாலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. அது அவங்க ஃபேமிலி ஃப்யூச்சரில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டத்துக்கு நம்ம காரணமாக இல்லாமல் இருக்கணும். ஒரு ஆப்போசிட்டாக அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப நல்ல விதமாலாம் போடுறாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க, பாகனை நல்லா பார்த்துருக்காங்க, இப்படி நடந்திருக்க வேண்டாம், கடவுள் கொஞ்சம் காப்பாற்றிருக்கணும், இந்த மாதிரி போடுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஃபேமிலிக்கு இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து சீக்கிரம் வெளியில் வருவாங்க, அந்த கிரீஃபில் இருந்து வெளியில் வருவாங்க. ஓகே, நம்ம ஃபேமிலி நம்ம அப்பாவுக்காக இவ்வளோ பேர் ஃபீல் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரௌடாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியும். ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். இந்த 2 விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த அண்ணா உடனே அந்த யானைக்காக வந்து சாப்பாடு கொடுத்து அவ்வளோ மனசில் இருக்கிற கவலையும் ஓரமாக வச்சுட்டு அந்த ஜீவனுக்காக அவங்க பண்ண விஷயம். 2வது, எல்லாருமே ஷேர் பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் வந்து ஒரு சென்சிபிளாக நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறதும் சரி, நமக்கும் கொஞ்சம் பொறுப்புகள் இருக்குங்கிறதோட நம்ம வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும். ரெக்வஸ்ட் வந்து வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டது. தெய்வானை இயல்பு நிலைக்கு திரும்பினது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவங்க ஃபேமிலியும் கூடிய சீக்கிரம் இயல்பு நிலைக்கு திரும்பணும். அந்த அண்ணா அப்புறம் அவங்க உறவினர் அவங்களும் இறைவனடி சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பிரார்த்திச்சுப்போம். கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனை வந்து கடவுள்கிட்ட வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு கடவுள் வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.